சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ கேம்லாம் விளையாண்டுருப்போம் இல்லைங்களா? அந்த வீடியோ கேம்ஸ்ல இந்த வானத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெட் எல்லாம் நிறைய ஜெட் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு ஜெட்டா வந்து நம்ம ஷூட் பண்ணி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஜெட்ல போயிட்டு மத்த ஜெட்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஷூட் பண்ணி நம்ம வந்து வின் பண்ணணுன்ற மாதிரி வந்து இருக்கும். அந்த வீடியோ கேம் மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 2 கண்ட்ரி வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பெரிய வார் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து வேர்ல்டு வாரை கிரியேட் பண்ணி கொண்டு போய் விடுற அளவுக்கு இவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரி 2 கண்ட்ரில இருந்தோம். நைட்ல பார்த்தா வானம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெட்டா வந்து போற மாதிரியும் வந்து 100 ஆயிரக்கணக்கான ஜெட் ட்ரோன்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குங்க இந்த கண்ட்ரிக்கும் இந்த கண்ட்ரிக்கும். அதாவது இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டுக்கும் அண்ட் தென் ஈரான் அப்படிங்கிற நாட்டுக்கும் 2000 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நடுவுல நிறைய கண்ட்ரி இருக்குங்க. இந்த கண்ட்ரி எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த 2 நாடுகளும் வந்து போர் செஞ்சுட்டு இருக்காங்க. வார் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு சண்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குங்க. சண்டை வந்து நாங்க ஒரு நாள் 2 நாள்ல நிறுத்த மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கையே கிடையாதுங்க. நாங்க தாக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈரான் அட்டாக் பண்றாங்க. ஈரான் வந்து பதிலுக்கு அவங்கள அட்டாக் பண்றாங்க. 2 கண்ட்ரி வந்து மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணோம் சரிப்பா. ஆனா வந்து ஈரான் வந்து இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற கண்ட்ரியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க இன்டைரக்டா எங்களை ரொம்ப நாளா அட்டாக் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நாங்க டைரக்டா வந்து இப்ப அட்டாக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஈரான்ல இருக்கிற ஒரு சின்ன ஸ்டேட் தான் நம்ம இஸ்ரேல் அந்த அளவே இருக்கும். ஆனா வந்து இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பயங்கர பிரேவா வந்து எதுக்காக முன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமெரிக்காவோட சப்போர்ட் வந்து இவங்களுக்கு இருக்குங்க. இஸ்ரேலுக்கு வந்து இருக்கு. அண்ட் தென் வந்து அது ஒரு அணு ஆயுதம் கொண்ட நாடு அப்படிங்கிறதுனாலையும் அண்ட் தென் வந்து நம்ம ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அணு தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க அட்டாக் பண்றோம்ன்ற மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, என்னதான் இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு, அண்ட் தென் வந்து இப்ப எதுல போய் முடியும் அப்படிங்கறத பார்த்தா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரேல் வந்து ஒரு ஆபரேஷன் அறிவிக்கிறாங்க. நம்ம இந்த சிந்தூர் ஆபரேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் வந்து அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த ஆபரேஷன் பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரைசிங் லயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷன் அறிவிக்கிறாங்க. அந்த ஆபரேஷன் மூலியமா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆபரேஷன் அறிவிச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2000 வந்து கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இந்த கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரிக்கும் இருக்கு. சிரியா, சவுதி, ஜார்டன், ஏமன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நடுவுல நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதுக்கு நடுவுல இருக்கு. இந்த 2 கண்ட்ரிக்கும் நடுவுல இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க அட்டாக் பண்றாங்க. 100 பேச வந்து அவங்க டார்கெட் பண்றாங்க. இந்த அணு ஆயுதம் தயாரிக்கிற இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தயாரிக்கிற இடத்த முதற்கொண்டு இவங்க வந்து அழிக்கிறாங்க. அண்ட் தென் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டெஸ்ட்ராய் பண்றாங்க. எல்லாரும் ஒரு மெயினான இடத்துல இருக்கவங்களை மட்டுமே அவங்க வந்து டார்கெட் பண்ணி பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யுரேனியம் அப்படிங்கிறது வந்து அதிகமா தேவைப்படுது. இது எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்றாங்க. இது வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு தான் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க வந்து அடிச்சோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க. அவங்க கம்ப்ளீட்டா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஈரான். அதனால வந்து நாங்க டைரக்டா இந்த டைம் வந்து அட்டாக் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து இந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்குலாம் நாங்க வந்து இது பண்ணலப்பா, ஆனா தயாரிச்சுட்டு தான் இருக்கோம். நாங்க வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் நாங்க வந்து யுரேனியம் எல்லாத்தையுமே வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம். நிறைய மெடிக்கல் பர்பஸ் எல்லாம் இருக்கு எங்களுக்கு, அதுக்காக தான் நாங்க வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல இருந்து வந்து சொல்றாங்க. ஆனா இந்த இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. இது வந்து தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து அந்த இடத்துல அடிச்சிருந்திருக்காங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரான் வந்து உடனே பதிலடி நான் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆபரேஷன் அறிவிக்கிறாங்க. ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஆபரேஷன் வந்து ஈரான் வந்து அறிவிக்கிறாங்க. இவங்களும் போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமா அடிக்கிறாங்க. இவங்க யோசிக்காம அந்த இஸ்ரேல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் சின்ன நாடா இருந்தாலும் இஸ்ரேல் கிட்ட யுஎஸ்ஏவோட வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்றாங்க. இஸ்ரேலுக்கு யுஎஸ்ஏவோட சப்போர்ட் ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து அந்த யுஎஸ்ஏவோட வெப்பன்ஸும் வந்து அவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கறது எல்லாமே சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் தென் அந்த அந்த இஸ்ரேல் சின்ன நாடா இருந்தாலும் அதை வந்து எதுக்கு எதுக்கு இது பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அயன் தூம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து இப்ப எதனா ஒரு பெரிய இந்த இப்ப வந்து மிஷின் ஃபைட் தான் இல்லைங்களா, இந்த இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேன் ஃபைட்டை இறங்கி உள்ள போயிட்டு நான் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் கிடையாது. மிஷின் தான், இங்க இருந்து ஒரு பாம்பு அங்க போட்டா அங்க போய் விழுவோம், அங்க இருந்து ஒண்ணு போட்டா இங்க விழுவோன்ற மாதிரி மாத்தி மாத்தி இந்த மாதிரி தான் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் வந்து ஒரு இந்த லாஸ்டா நடந்த ஃபைட்ல கூட பாத்தீங்கன்னா இந்த அட்டாக்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 200 ஜெட்ஸ் வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. 100க்கு மேல பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ் கிட்டத்தட்ட 1000 சொல்றாங்க. ஆனா எத்தனை ட்ரோன்ஸ் போனுச்சுன்னு அக்யூரேட்டா தெரியல. இந்த மாதிரி இத்தனை ட்ரோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அந்த இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மெயினான அந்த இஸ்ரேலோட மெயினான அந்த அயன் டூம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, இந்த எதனா ஒரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெட்டோ ராக்கெட்டோ இந்த மாதிரி வந்து ராக்கெட் லான்ச் இந்த மாதிரி ஏதோ ஒன்று லான்ச் பண்ணாங்கன்னா அதை அழிக்க இந்த கீழ இருந்து மேல வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து வரும்போதே இவங்க டார்கெட் பண்ணி அதை அழிச்சிருவாங்களாம். அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரிக்கு ரீச்சே ஆக விட மாட்டாங்களாம். அப்படி இருந்துமே ஈரான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி அந்த அழிக்கக்கூடிய மிஷின்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்க பாத்தீங்களா, அந்த மெயினான இடம்
அந்த இடத்தையே பாத்தீங்கன்னா இவங்க அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த இடத்த அட்டாக் பண்ணி அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த இடத்துல எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு எது வந்து பலம் அப்படின்னு சொல்லி நம்ம இஸ்ரேல் நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்த வந்து இவங்க அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த இடத்த எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் மெயினான இடத்துல அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இஸ்ரேலுக்கு வந்து பிரெயினா இருக்கு இல்லைங்களா, இந்த சயின்டிஸ்ட் இந்த மாதிரி அந்த ஆர்மி ஆபீஸ்ல மெயினா இருக்கவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து இவங்க அட்டாக் பண்ணி நிறைய பேர் வந்து அவங்க இழந்துட்டாங்களா, இஸ்ரேலோட மெயினான ஆபீசர்ஸ்ல இருந்து இந்த சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இழந்துட்டாங்களாம். அந்த மாதிரி இடத்துல இவங்க டார்கெட் பண்ணி அடிச்சிருந்திருக்காங்க. நம்ம இந்தியா பாகிஸ்தான்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானோட அந்த டெரரிஸ்ட் அந்த இடத்த மட்டும் தான் அட்டாக் பண்ணாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ண கிடையாது. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்துலயே வந்து இவங்க அட்டாக் பண்றாங்க அப்படிங்கறது தான் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி பயங்கரமா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இவங்களும் பாத்தீங்கன்னா பதிலுக்கு அவங்கள தாக்குறது, அவங்களும் பாத்தீங்கன்னா சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்தை கூட பார்க்காம இவங்க தாக்குறது, அந்த மாதிரி ஒரு ஒரு போர் கலவரமா தாங்க அந்த இடமே இப்ப காணப்படுது. இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் மக்களுக்கு வந்து நாங்க வந்து உங்க மக்கள் உங்க மேலலாம் வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, உங்க கவர்மெண்ட் அங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஆட்சியில இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கவர்மெண்ட் மேலதான் எங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. அதனால நீங்க வந்து உங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்க போராட்டம் நடத்துங்க, நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணுங்க, அவங்களை வந்து கம்முன்னு இருக்க சொல்லுங்கன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் சைட்ல இருந்து சொல்றாங்க. ஆனா ஈரான்ல இருக்கிற மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து பயங்கர எதிர்ப்புங்க. ஏன்னா வந்து சிவிலியன்ஸ் நாங்க என்ன பண்ணோம், எங்களுக்கு வந்து அட்டாக் பண்றீங்கிற மாதிரியான இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் அண்ட் இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா அந்த பிளைட் இருக்குங்களா, ஏர் ஸ்பேஸ் இருக்குங்களா, அந்த ஏர் ஸ்பேஸ்ல எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. எதுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஏரோப்ளைன்ல டிராவல் பண்ணி அதர் கண்ட்ரிஸ்க்கு போறதா இருக்கட்டும், அந்த கண்ட்ரிஸ் இந்த கண்ட்ரியை தாண்டி தான் இன்னொரு கண்ட்ரிக்கு போக முடியும் அப்படின்னு இருக்கு. நடுவுல தான் சொன்னீங்களா நிறைய கண்ட்ரி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சவுதியில வந்து நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் அதிகமா போயிட்டு வேலை செய்வாங்க. கேரளா சைட்ல இருந்து நம்ம சவுத் சைட்ல இருக்கவங்க எல்லாம் அதிகமா பாத்தீங்கன்னா இந்த சவுதி இந்த மாதிரி இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இது வந்து மிடில் ஈஸ்ட் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் வந்து மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மிடில் ஈஸ்ட் தான் வேலைக்கு வந்து போவாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு எக்கனாமிக்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமியா வந்து பயங்கர அடி வாங்கும் அப்படின்னு வந்து எல்லாராலையும் சொல்லப்படுது. எக்ஸ்பர்ட் எல்லாமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வேலைக்கு எல்லாம் போறதுக்கு இந்த மாதிரி டூரிஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் போறாங்க இல்லைங்களா, அவங்களோட பிளைட் இந்த மாதிரி அதுலதான் பாஸ் ஆகி போவோம். பாஸ் ஆகி போகும்போது இன்கேஸ் தப்பா வந்து இவங்க அவங்களையே அட்டாக் பண்ணிட்டா, அந்த பிளைட் எதுனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. இது வரைக்கும் சேஃபா தான் இது பண்ணிட்டு இருக்காங்க, அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு கண்ட்ரியுமே. ஆனா இருந்தாலும் வந்து நமக்கு முன்கூட்டியே சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்கோசரம் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஏர்ஸ்பேஸ் எதுவுமே வந்து நடக்கிறது இல்லைங்க. ஈரான் வந்து எதுக்காக இஸ்ரேல் எதிர்க்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து பலஸ்தீனியா பூமி, இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப இருக்கீங்க, அதனாலதான் வந்து அந்த கண்ட்ரி இஸ்ரேலுங்கிற கண்ட்ரியே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் வந்து நாங்க முன்னையில இருந்தே இங்கதான் இருக்கோம், நாங்க இங்க இருந்து எங்களை வந்து டெவலப் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டோம் நாங்க, அந்த மாதிரி அவங்க இஸ்ரேல் தரப்புல வந்து சொல்லப்படுது, ஈரான் தரப்புல இந்த மாதிரி சொல்லப்படுது. இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் இருக்காரு இல்லைங்களா, அமெரிக்கா வந்து ஒன் சைடா நிக்குதுங்க. நம்ம ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒன் சைடா நிக்கிறாரு. நான் வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட்டுங்கிற மாதிரி தான் பேசுற மாதிரி நிக்கிறாரு. ஈரான் வந்து கம்முன்னு சொல்றாரு, இந்த மாதிரி அட்டாக் பண்ணாதீங்க, அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு மாதிரி சொல்றாரு. ஆனா ஈரான் வந்து கம்முன்னு இருக்க மாதிரி தெரியலீங்க. ஈரான் வந்து அட்டாக் பண்ற மோட்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து அமெரிக்காக்கே வந்து வார்னிங் கொடுக்குறாங்க, நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களையும் நாங்க அடிப்போன்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இப்ப ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரம்ப்பும் வந்து வெளியிட்டு இருக்காருங்க, ஈரான் வந்து நீங்க அமைதியா இருங்க, இல்லைன்னா நாங்களும் உள்ள வருவோம், நாங்க உள்ள வந்து நாங்க டைரக்ட் அட்டாக் பண்ணுவோன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கால இருக்க எல்லாத்தோட ஆர்மி போர்ஸையும் நாங்க வந்து உங்கள்கிட்ட இறக்குவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரானுக்கு வந்து திரும்ப அவங்க பதில் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேச்சுவார்த்தையா முடிச்சுக்கலான்ற மாதிரி வந்து இப்ப பேச்சுவார்த்தையா முடிச்சுக்கலான்னு ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்திருக்காரு. அப்படி பேச்சுவார்த்தையா இவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சு வச்சுட்டாருன்னா பரவாயில்லையா இருக்கும். ஒன் சைடா பேசாம இவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சிட்டாருன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் தென் வந்து நம்ம இதனால வந்து சிவிலியன்ஸ் எல்லாமே பாதிக்கிறாங்க இல்லைங்களா, அதுல வந்து மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அண்ட் தென் வந்து எக்கனமி பயங்கரமா அடி வாங்குது. இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் நம்ம தவிர்க்கிறது நம்ம நல்லதா இருக்குங்க. நம்ம வந்து எந்த ஜெனரேஷன்ல இருக்கோம், 2025ல இருக்கும். இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வார் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. உக்ரைன் ரஷ்யா வார்னு வந்துச்சு. அண்ட் தென் வந்து இன்னும் எல்லா கண்ட்ரிஸும் மாத்தி மாத்தி ஒரு ரெண்டு கண்ட்ரியா நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம இந்தியா பாகிஸ்தான் வந்துச்சு, இந்த மாதிரி மாத்தி மாத்தி நடந்துட்டே தான் இருக்குங்க. 2025 ஜெனரேஷன்ல இருந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரியான இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பேக் டு வந்து ஆட்சியை பிடிக்கிற மாதிரி, நம்ம ராஜாங்க காலத்துல வந்து ஆட்சியை பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்ற மாதிரி தாங்க இருக்கு, பண்ற மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு இடத்துல போய் அட்டாக் பண்ணிட்டு அந்த கண்ட்ரி பிடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பவரை யூஸ் பண்ணி இது பண்ற மாதிரியே தாங்க இருக்கு. நம்ம 2025 ஜெனரேஷன்ல இருக்கும்போது இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது வந்து ரொம்ப கவலைக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஆனா நம்ம வந்து இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு நம்ம மேக்சிமம் வந்து காம்ப்ரமைஸ்ல போறதுங்கிறது நம்ம பெஸ்டா இருக்கும். அந்த ட்ரம்ப் வந்து பேசி முடிப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு கண்ட்ரில எந்த கண்ட்ரி பண்றது வந்து சரி, எந்த கண்ட்ரி பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான லைவ் நியூஸ், மோட்டிவேஷன், சினிமாட்டிக் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.